அன்பர்களே, இலங்கை முதலீட்டு வாரியத்தின் போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் திட்டத்தின் கீழ் ஏற்றுமதிக்காக கஞ்சாவை சட்டபூர்வமாக பயிரிட 7 வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அனுமதி வழங்கியது குறித்தும், அதற்காக மீரிகமையில் 64 ஏக்கர் அந்த ஏக்கர் நிலத்தில் கஞ்சா வளர்க்கப்படும், அதாவது நாட்டு நடப்படும் என்பது குறித்தும் ஆராய்ந்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் ஏற்கனவே 2 பகுதிகளை தந்து விட்டோம். இப்பொழுது பார்ட் 3க்குள் செல்கின்றோம். பார்ட் 3 என்பது 1935 ஆண்டு, அதாவது பிரிட்டிஷ் காலனித்துவத்தின் கீழ் இலங்கை இருந்த போது 35 ஆண்டு விஷம், அபின் மற்றும் ஆபத்தான மருந்துகள் கட்டளை சட்டத்தின் கீழ் இலங்கையின் காலனித்துவ ஆட்சியாளர்களான ஆங்கிலேயர்களால் கஞ்சா பயிரிடுவதை பயன்படுத்துவதையும் குற்றமாக்கியது. இருப்பினும் பிரிட்டிஷ் படையெடுப்பாளர்கள் நம் நாட்டுக்குள் நுழைவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே இலங்கையில் பாரம்பரிய மருத்துவம் மற்றும் சமையல் நோக்கங்களுக்காக கஞ்சா பயன்படுத்தப்பட்டது. பண்டைய இலங்கையில் பரவலாக கஞ்சா போதை பழக்கம் இருந்ததற்கான குறிப்பிட்ட அல்லது ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு எதுவும் பதிவாக இல்லை. ஆராயப்பட்ட போது நமக்கு அது கிடைக்கவில்லை. இன்றும் கூட குறிப்பிட்ட குழுக்கள் சமையல் நோக்கங்களுக்காக இந்த பொருளை பயன்படுத்துகின்றன. ஆயுர்வேத மருத்துவர்கள் இதை மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்துகின்றனர். மேலும் விவசாயிகள் பெரும்பாலும் வயலில் ஒரு கடினமான நாள் வேலைக்கு பிறகு அதை ஒரு தளர்வாக பயன்படுத்துகின்றனர். இருப்பினும் கஞ்சா பயன்பாடு இன்றும் கூட நமது சட்ட புத்தகத்தில் ஒரு குற்றவியல் குற்றமாக உள்ளது. அதாவது இந்த ஹார்ட் பேக்கர்ஸ் வயல்கள்ல, நிலங்கள்ல, கடல்கள்ல மற்றும் ஏனைய இடங்களில் இந்த ஹார்ட் பேக் செய்யப்பட்டவங்க கஞ்சா அடிச்சு ராகத்தை படுப்பாங்க, உலகத்தை பாதி சிரிப்பாங்க. இப்படி அவங்க காட்டுற கூத்து கணக்கே இல்லை. கஞ்சா அடிச்சாங்கன்னா அவன் அவனாக இல்லை, அவள் அவளாக இல்லை. ஆனா இது பொத்திவில் அருகம்ப ஏரியாவில் சும்மா சர்வ சாதாரணமா சிகரெட் குடிப்பது போல் குடிக்கின்ற, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதெல்லாம் சட்டத்துலதான் அப்படி இருக்குது. அதெல்லாம் ஒரு மூலையில தள்ளி போட்டு குடிச்சுதான் போனான். 3 நாட்களுக்கு முன்பு 7 வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் கஞ்சா பயிரிட அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக ஏகப்பட்ட செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதாவது கஞ்சா சாகுபடி செய்து ஏற்றுமதி செய்வதற்காக அந்த அனுமதி 7 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு 7 நிறுவனங்களின் பெயர்களை இன்னும் சட்டபூர்வமாக வெளியாகவில்லை. மிக விரைவில் இலங்கை மத்திய வங்கி அதற்கான அறிவிப்புகளை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பல கேள்விகள் எழுகின்றன. மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு ஆபத்தான மருந்தாக கஞ்சாவை நமது அரசாங்கம் அங்கீகரிக்கிறதா? இது உண்மையாக இருந்தால் வெளிநாட்டு நிறுவனங்கள் நம் நாட்டில் கஞ்சாவை பயிரிட்டு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது சரியா என்று எப்படி முடிவு செய்கிறது? மற்ற நாடுகளில் உள்ள மக்களின் வாழ்க்கையும் முக்கியம் இல்லையா? அவர்கள் சிறிய மனிதர்களா? இதைத்தான் நாம் கேட்டிருந்தோம் பார்ட் 2ல. இப்ப இது இலங்கை பாருங்க, அதான் இது என்ன ஒரு தாந்தோன்னித்தனமான விடயம் பாருங்க. இலங்கையில கஞ்சா குடிப்பது, இந்த பாதிப்பது, பயிரிடுவதெல்லாம் குற்றம். எதுக்காக குற்றம்? மனித இனத்துக்கு அது பிழையானது, மனித மூளைக்கு பிழையானது, மனிதனை அது படாத பாடுபடுத்துதான் அதை நீங்க சட்ட புத்தகத்தை குற்றமா வைக்கிறீங்க. அப்ப நீங்க ஒரு சட்டவிரோதமான ஒரு கஞ்சாவை உங்க நாட்டுக்குள்ள நீங்க டொலருக்காக, பணத்துக்காக நீங்க செய்கை பண்ணி அதை மற்ற நாடுகளுக்கு ஏற்றி அந்த நாட்டு மக்கள் அழிகிறது. இது உங்க ஊர்ல எந்த ஒரு நியாயம்டா? இது சொல்லுங்கடா பாப்பா, எனக்கு புரியல. இது ஒரு கர்மம் இல்லையா? அநியாயம் இல்லையா? அக்கிரமம் இல்லையா? இத புத்தன் கண்டா விடுவானா மனுஷன்? இது புத்தனுக்கு தகுமா? இது என்னைக்கு புரியல. ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் வெள்ளையர் அல்லாதவர்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கு இந்த ஓரளவு ஒத்ததாக இது இல்லையா? அப்ப நீங்க மட்டும் வாழலாம், வெள்ளைக்காரெல்லாம் சாகணுமா? உங்களோட கர்மத்தை கொண்டு தலையில் அடித்துக் கொள்ளுங்கடா பரதேசிகளை. இந்த இனவரி நம்பிக்கையின் கீழ் காலனித்துவ காலங்களில் அடிமை வர்த்தகம் செலுத்தது. யூத இனம் மற்ற இனங்கள், மதங்கள் மற்றும் மதங்களை விட உயர்ந்தது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் அதன் இனப்படுகொலை செய்திகளை தொடர்கிறது. கஞ்சா பயன்படுத்தி மிகவும் ஆபத்தான மருந்து என்று நமது அரசாங்கம் உண்மையில் நம்புகிறதா? அல்லது துணிச்சலான மனிதர்களின் சமூக அழுத்தங்களுக்கும் ஏராளமான அரசு சாரா அமைப்புகளுக்கும் இந்த பழைய காலனித்துவ சட்டங்களை நமது சட்ட புத்தகங்கள் வைத்திருப்பதற்கு கருவியா உள்ளதா? இப்ப கஞ்சா குடிக்கிறது, வளர்க்கிறது, செய்யறது, ஏத்துறது பிழை என்றால்
அது நியாயம். இப்ப நீங்களே செஞ்சா அப்ப என்னத்துக்கு அந்த சட்டப்பூத்துக்கு இருக்க போகுது? இது உங்களுக்கு பாவிக்கல, மத்தாக்களுக்கு பாவிக்கல. இப்ப பேலஸ் இந்த இஸ்ரேல்ல இந்த 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 விளையாட்டு பொம்மை என்னது இந்த கேம் எல்லாம் அங்க விளையாடுறல்ல, நம்ம நாட்டுக்கு ஏத்துறான். அவன் என்ன, அவன் நல்லா இருக்கணும், மத்த நாட்டு மக்கள் கெட்டு போகணும். இது அவன நோக்கம். அப்ப நீங்களும் தானே. அப்ப ஆக இந்த இஸ்ரேல்ல கொள்கையில முதலாவது கொள்கை இந்தியன் என்றால் ஸ்ரீலங்கன் ஏற்றுக்கொள்றீங்க, பௌத்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். அதானே உங்களோட சட்டம். சரி, இதை எதிர்கொள்ளுங்கள். ஆங்கிலேயர்கள் அப்போதைய இலங்கையில் கஞ்சா பயிரிடுவதையும் பயன்படுத்துவதையும் தடை செய்தனர். இது மூலிகையின் எந்த ஒரு தீய விளைவுகளிலிருந்தும் இலங்கையின் மக்களை பாதுகாக்க அல்ல. அவர்கள் காலனித்துவப்படுத்திய நிலங்களின் செல்வத்தை பிரித்தெடுக்க ஆங்கிலேயர்கள் இங்கு வந்தனர். அவன் ஓரளவு அவன் நிலத்தை பாதுகாக்க வந்தாலும் நம்மட மக்களையும் பாதுகாத்த போது அவனுக்கு லேபர் செய்ய அவன் ஆள் வேணும் இல்லை. இங்க வெள்ளக்காரன் பெரிய தோட்டத்துறை துறமாறு மாதிரி இருந்தாலும் கூட அவனுங்கள லேபர் வேலைக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை. அதை கூட அவன் நமக்கு செஞ்சு அனுபவிக்கிறான். வெள்ளக்காரனை பார்க்க போனா வெள்ளக்காரன கால் தூசிக்கும் இங்க உள்ள ஆட்சியாளர்கள் பொருந்துமா? நீங்க எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லன்ற கொள்கையில உள்ளவன் தான் இஸ்ரேல்காரன். அப்ப அவன் கொள்கையில நீங்களும் மாறீங்க. அப்ப நீங்க நல்லா இருக்கணும். உங்க நாட்டுல நீங்க பாதிக்கிறது சட்டவிரோதம்டா, அது உலகத்துக்கும் அது பொருந்தணுமே. அப்படி பார்க்க போனா வெள்ளக்காரன் நம்மளை பாதுகாத்தான போயிருக்கிறான். அவன் ஒரு அடிமைத்தனத்துல வந்தாலும் அவன் ஆட்சிக்கு எதிராக கூக்கரில் அவன் தூக்கில போட்டாலும் அடித்தாலும் கொண்டாலும் மக்களை ஓரளவு அடிமையாய் வச்சாலும் அவன் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு போகல, அழிக்கிற வேலையை அவன் பார்க்கல. அதை நாம உறுதியா சொல்லலாம். சரி சரி, இதை எதிர்கொள்வோம். உண்மையில் 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் 1839 முதல் 1842 மற்றும் 1856 இலிருந்து 1860 வரை சீனாவின் அபின் வர்த்தகத்தை அடக்கும் முயற்சிகள் தொடர்பாக பிரிட்டன் சீனாவுடன் போருக்கு சென்றது. அந்த நாட்களில் கஞ்சா ஆபத்தான பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா இல்லையா என்பது குறித்து ஆங்கிலேயர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. அவர்கள் கஞ்சாவை புகையிலைக்கு போட்டியாக கருதினர். பிரிட்டன் அதன் காலனிகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆர்வமா இருந்த ஒரு தயாரிப்பு. இது அவர்களுக்கு பாரிய லாபத்தை தந்தது. இந்த காரணத்துக்காக அவர்கள் கஞ்சாவை பேய்த்தனமாக சித்தரித்து அதன் பயன்பாடு தடை செய்தனர். கஞ்சா மற்றும் புகையிலை இரண்டும் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை கொண்டுள்ளன. ஆனால் தீங்கு குறைப்பு இதழின்படி கஞ்சா புகைக்கும் போது புற்றுநோய் ஏற்படாது. கஞ்சா மற்றும் புகை சமமாக புற்றுநோயை உண்டாக்கும் அல்ல. உண்மை என்னவென்றால் அப்போதைய சிலோன் உட்பட அதன் காலனிகளில் புகையிலை சிகரெட் பயன்பாட்டை பிரிட்டன் ஊக்குவித்து வந்தது. பிரிட்டனில் புகையிலை ஒரு பெரிய தொழிலாக இருந்தது. மேலும் உலகளவில் அதன் விற்பனை பெரும் லாபத்தை கொண்டு வந்தது. மறுபுறம் கஞ்சா ஒரு பொதுவான உள்ளூர் கலையாக இருந்தது. இது காலனித்துவ சக்திகளுக்கு எந்த வருமானத்தையும் கொண்டு வரவில்லை. பிரிட்டிஷ் அமெரிக்க புகையிலை 1930 அதன் உள்ளூர் துணை நிறுவனமான சிலோன் புகையிலை நிறுவனத்தை பெறுவியது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போதைய இலங்கையில் கஞ்சா சாகுபடி மற்றும் பயன்பாடு குற்றமாக்கப்பட்டது. இன்று இலங்கை நாட்டில் 1.4 மில்லியன் வயது வந்தோர் தினசரி புகையிலை சிகரெட் அடிப்பவர்களாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. புகையிலை அட்லஸ் படி இது மக்கள் தொகையில் 20 - 50% என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மேலும் இளைஞர்களும் இதில் அடங்குவர். கூடுதலாக புகைப்பிடித்தல் புற்றுநோய், இதய நோய், பக்கவாதம், நுரையீரல் நோய்கள், நீரிழிவு மற்றும் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய்களை ஏற்படுத்துகிறது. மீண்டும் புகையிலை சாகுபடிக்கு குறிப்பிட்ட களைக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் தேவை. இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் அந்நிய செலவாகிறது. நாட்டில் புகைப்பிடிப்பதற்கான பொருளாதார செலவு கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட வருதான். கஞ்சா வலி நிவாரணத்திற்கும் நோய்களுக்குமான சிகிச்சைகளுக்கும் மருத்துவ ரீதியாகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இருப்பினும் இந்த கஞ்சா பயன்பாட்டை ஊக்குவிக்கவில்லை. பிரிட்டிஷ் கஞ்சா பயன்பாட்டை ஏன் தடை செய்து என்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. உள்ளூர் மக்களை பாதுகாப்பதற்காக நமது சொந்த நிலத்தில் தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்கும் போது 3ஆம் நாடுகளுக்கு தயாரிப்பை ஏற்றுமதி செய்வது நெறிமுறை ரீதியாக சரியானதா என்ற கேள்வி எம் மத்தியில் எழுந்துள்ளது. இப்ப ஐக்கிய நாடுகள் சபை பத்தி பாப்பா, கஞ்சாவை பத்தி என்ன சொல்லாங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனம் போதைப் பொருள் அல்லது பிற தொடர்புடைய ஆபத்தான மருந்துகளின் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட கட்டமைப்பை முன்வைக்கிறது.
மருத்துவ மற்றும் அறிவியல் நோக்கங்களுக்காக மருத்துவ மதிப்புகள் கொண்ட மருந்துகளை பயன்படுத்துதல் மற்றும் மருந்துகளை கட்டுப்படுத்துதல், கஞ்சா செடியின் மீதான ஆராய்ச்சிகளை எளிதாக்கும் வகையில் புகழ்பெற்ற ஆராய்ச்சிகளால் மருத்துவ பயன்பாடுகளுக்காக நிறைவேற்றப்பட்ட கன்னா பினாய்டுகள் எனப்படும் போதைப் பொருள் அல்லாத இரசாயன பொருளை கொண்டுள்ளது. துணை பிரிவு 4 படி 2020 டிசம்பர் 2 நடைபெற்ற இறுதி உலக சுகாதார நிறுவன மாநாடு WHO மாநாட்டில் துணை பிரிவு 1 மற்றும் 4 கஞ்சாவை வகைப்படுத்துவதிலிருந்து அதிக ஆபத்துள்ள கடுமையான தடை செய்யப்பட்ட மருந்தாக போதைப் பொருளை உள்ளடக்கிய பட்டியலில் இருந்து நீக்க WHO முடிவு செய்து ஒப்புக்கொண்டது. பாத்தீங்களா, உலக சுகாதார நிறுவனத்தால் நீக்கப்பட்ட ஒரு பொருள் கஞ்சா, ஒரு பஸ் கஞ்சா. அதைத்தான் இலங்கை மதிப்புக்குரிய அரசாங்கம் அதை உற்பத்தி செய்து அதை வெளிநாட்டுக்கு ஏற்ற போறாங்களாம். நல்லா வருவீங்கடா. இது எதிர்பார்க்கப்படுகிறது. கஞ்சா செடியில் சேர்க்கப்பட்ட இரசாயன பொருட்களுக்கான சட்ட தடைகள் நீக்கப்படும். இதனால் மருத்துவ மற்றும் அறிவியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும். இதன் விளைவாக சர்வதேச அளவில் தரப்படுத்தப்பட்ட ஆபத்தான மருந்தாக வகைப்படுத்தல் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள கஞ்சா குறித்து செய்தி அறிக்கைகள் அந்தந்த வகைப்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இது தவறான விளக்கமாக கருதப்படுகிறது. மேலும் 1961 கஞ்சா கட்டுப்பாடு தொடர்பான ஒற்றையாட்சி நெறிமுறையின் விதிகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அளவுகோல்களின் படி கஞ்சா துணை பிரிவு 1 ஆபத்தான மற்றும் அதிக போதைப் பொருளாக பட்டியலிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த முடிவு கஞ்சாவை தடை செய்யப்பட்ட மருந்தாக கருதுவது தொடர்பாக விதிகளை குறைக்க சர்வதேச சட்டத்தால் அனுமதிக்கப்படவில்லை. எனவே இது இலங்கைக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. எனவே கஞ்சாவை பற்றிய தவறான வரையறைகள் மற்றும் சமூகத்தில் விளம்பரப்படுவதை தடுப்பதன் மூலம் ஆபத்தான மருந்துகளை தடுப்பதன் தாக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவது நமது பொறுப்பாகும் என்று சொல்லப்படுகின்றது. 1984 11ஆம் எண் ஆபத்தான மருந்து கட்டுப்பாட்டு சட்டத்தின் அறிக்கையின்படி போதைப் பொருள் கட்டுப்பாடு, தடுப்பு, சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு ஆகியவற்றை நடத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் தேசிய ஆபத்தான மருந்து கட்டுப்பாடு பொறுப்பான அரச நிறுவனமாக கருதப்படுகிறது. வாரிய சட்டத்தின்படி வாரியம் முடியாட்சி மற்றும் போதைப் பொருள் தடுப்பு, சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான அந்தந்த அமைச்சருக்கு ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்கும் திறனை கொண்டுள்ளது. அதன்படி போதைப் பொருள் பிரச்சனையை குறைப்பதற்காக விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் உருவாக்குதல், போதைப் பொருள் தொடர்பான இன்னல்களை ஏற்படும் சவால்கள் தொடர்பான ஆலோசனைகள், வழிகாட்டுதல் மற்றும் பரிந்துரைகளை வழங்குதல் ஆகியவற்றை செயல்படுத்தும் பொறுப்பை வாரியம் கொண்டுள்ளது. கஞ்சா என்பது செடிகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மனவியல் மருந்து என்று வரையறுக்கப்படுகிறது. இதில் கஞ்சா சாவடியா, கஞ்சா இண்டிகா மற்றும் கஞ்சா ரெசின் ஆகியவை அடங்கும். கஞ்சா மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டால் அதில் உள்ள டெட்ரா ஹைட்ரோ கன்னபிடோல் எனப்படும் ரசாயன பொருளை நச்சு நீக்கிய பிறகு இது பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் இது ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்தப்பட்டவுடன் அது ஒரு போதைப் பொருளாக மாறுகிறது. இந்த வேதியியல் செல்வாக்கு மூளையும் மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டையும் தீங்கு விளைவிக்கும் மனித உடலில் கஞ்சாவால் உருவாக்கப்பட்ட இந்த போதை நிலை உடல், மன மற்றும் சமூக தாக்கத்தை ஏற்படுத்தும். இது அறிவியல் ரீதியாக கஞ்சா பயன்பாட்டு கோளாறு என்று விவரிக்கப்படுகிறது. 2013ஆம் ஆண்டில் அமெரிக்க உளவியல் சங்கம் கஞ்சா பயன்பாட்டு கோளாறை DSM-05 பிரிவின் கீழ் எடுத்தது. அதன் கீழ் லேசான, மிதமான, கடுமையான உடல் நலனை பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட்டன. இலங்கையில் கஞ்சாவை பயன்படுத்த ஒரு போக்கு உள்ளதா? கஞ்சாவை தவறாக பயன்படுத்துவதன் பிரபலத்தை விசாரித்தவுடன் இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள பெரும்பான்மையான மக்களால் அது முழுமையாக தவறாக பயன்படுத்துவது என்பது தெளிவாக அடையாளம் காணப்படுகிறது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி பெரும்பான்மையான மக்கள் கஞ்சாவை தவறாக பயன்படுத்துவதற்கு அடிமையாகி உள்ளனர் என்பது கூட நிரூபிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் துஷ்பிரயோகம் குறித்து தேசிய கணக்கெடுப்பின்படி இலங்கையில் கிட்டத்தட்ட 3,02,000 போதைப் பொருள் அடிமைகள் கண்டறியப்பட்டுள்ளனர். அறிக்கைகளின்படி இலங்கையில் போதைப் பொருள் அடிமைகளில் 4,736 பெண்களும் கிட்டத்தட்ட 5,000 பெண்களும் 2,90,106 கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர்களும் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கஞ்சாவிலே நல்ல நாரா
கூடுதலாக கஞ்சாவுக்கு அடிமையானவர்கள் ஹெராயின் எனப்படும் மற்றொரு முக்கிய வகை போதைப் பொருளுக்கும் அடிமையாயுள்ளனர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. அப்ப ஆக கஞ்சா அடிச்சவங்க கஞ்சாவோட மட்டும் நிக்கல, மத்த எல்லா இந்த என்னது ஹெராயின் அப்புறம் இந்த ஐஸ் எல்லாம் வருதாமே என்னென்ன இளவுக்கெல்லாம் அடிமையாகிறாங்க. தேசிய ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியது போல் சட்டவிரோத போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களில் பெரும்பாலானோர் மத்தியில் அதிக எண்ணிக்கையிலான கஞ்சா பயன்பாடு காணப்படுவது தெளிவாகிறது. கடந்த சில ஆண்டுகளில் தேசிய ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புள்ளி விவர அறிக்கைகளின்படி சான்றுகள் கூறுவது போல் கஞ்சா பயன்பாட்டில் விரைவான விரிவாக்கம் ஏற்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. அக்டோபர் 7, 2020 அன்று கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்சே வெளியிட்ட அறிக்கைகளின்படி கஞ்சாவை ஊக்குவிப்பதை தடுப்பதற்கான பொறிமுறையை வலுப்படுத்துவது மற்றும் சுவாசத்துக்கு தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை அங்கீகரிப்பது குறித்து அவர் குறிப்பிட்டார். ஆயினும் கூட கஞ்சா பயன்பாட்டை சட்டபூர்வமாக்குவதற்கான ஒரு சமூக விவாதத்தை உருவாக்க முயற்சிக்கும் தேசிய மற்றும் சர்வதேச அமைப்புகள் மற்றும் சில நாடு கடந்த ஒத்துழைப்பு நிறுவனங்கள் மூலோபாய திட்டமிடல் மற்றும் நிதி உதவிகளை வழங்குவதன் மூலம் உலக அளவில் கஞ்சாவை ஊக்குவிக்க பாடுபடுகின்றன என்று தெளிவாகிறது. அப்ப ஆக கஞ்சாவை ஊக்குவிக்க இல்லைன்னு பாடுபடுறான ஒழிய அதை அழிப்பதற்கோ அல்லது ஒடுக்குவதற்கோ எந்த ஒரு நாயும் வரல. அதை வேற போல எப்படி சொல்ல மாருகா என்ன வணுங்களுக்கு மரியாதை பண்ணி கிடக்கு. எனவே மனித இனத்துக்கு விரோதமான கஞ்சா உற்பத்தியை இலங்கையில் 64 ஏக்கருக்கு செய்ய போறாங்க. அதை யாரு தடுக்க போறாங்க? தடுக்கலாம். எப்படி தடுக்கலாம்? யாராவது ஒருவர் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கை கொண்டு நீட்டினா போதும், உடனே நிறுத்தலாம். ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம் இல்ல, என்ன சொல்லியிருக்கிறோம்? என்ஐசி, இந்த இந்தியா செய்ய போற என்ஐசிக்கு ஒரு தடை உத்தரவு வரப்போகுது. அது குறித்து நாம் நாங்கள் பார்ப்போமா? நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம் 4வது பகுதியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.